அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் கஜேன் ஆறுமுகம் அவர்களது உரை இடம்பெறும். Mr. Gajen Arumugam is a president and CEO of Lakwa Kitchen. He is an alumnus of Jaffna University's mathematics department. Gajen Arumugam began his professional career as a math teacher in Sri Lanka. Gajen's passion for numbers was the driving force for his entry into Canada's automotive industry. After more than 20 years of tirelessly improving the employer's companies, Gajen established Lakwa Kitchen in August 2007 with one employee in a small facility. Over the past 15 years, Gajen's innovative mindset, homed in the automotive industry, has been instrumental in the growth of Lakwa Kitchens. His lessons in efficiency and extensive supply chain management have led him to the company's expansion to over 80 employees, establishment of a state-of-the-art facility, and successful foray into the United States market. Under Gajen's leadership, Lakwa Kitchen has won several Design Excellence Awards and has been featured in numerous publications. Gajen attributes his commitment to excellence to his time at University of Jaffna. Gajen is currently the secretary of the Tamil Heritage Center and one of the board of directors of Canada Tamil Academy. Now it's our great pleasure to request Gajen Arumugam, one of the energetic entrepreneurs in our community. Please come forward, Mr. Gajen Arumugam. Now I call upon past president of UA, Selathura Sudhakaran, to honor Gajen Arumugam with Ponnadai. இந்த இனிய மாலை பொழுதில் பல ஆண்டுகளுக்கு பின்னால் ஒருவரை ஒருவர் காண்பதிலும் பார்த்திருக்கிறோம், பழகியிருக்கிறோம், ஆனால் பெயர் மட்டும் வருவதில்லை. இருந்தும் இனிய முகமலர்வில் இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். யாழ் பல்கலைக்கழகத்தின் 50வது ஆண்டு இந்த இனிய விழாவுக்கு என்னை அழைத்ததற்கு மனமற்ற மகிழ்ச்சி அடைகிறது. மனமார்ந்த நன்றிகள். மனிதர்கள் இயந்திரமாய் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு விழாவை நிகழ்வை ஒருங்கமைத்து என்பது சுலபமானதல்ல. இதற்கு எனது இந்த விழாவின் அமைப்பின் தலைவர், உபதலைவர்கள், நிர்வாக அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். தரப்படுத்தலின் வலிகளை தாங்கி அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா அங்கலாய்ப்பில் மனம் தவிப்பில் இருந்த எங்களுக்கு யாழ் பல்கலைக்கழகம் இருந்தமையால் 4வது பேட்சில் இடம் பிடித்தோம். கனவுகள் பல சுமந்து கல்வி கற்க வந்த நமக்கு கல்வியை விட பல கடமைகள் உள்ளது என்பதை பல்கலைக்கழக சூழல் உணர்த்தியது. நாம் கல்வி கற்ற காலப்பகுதியில் மாணவ சமூகம் பல பிரச்சனைகளை முகங்கொடுத்தது. நாம் ஒன்றாய் கூடி வாழ்ந்த இனிய நினைவுகள் கண்முன்னே வந்தாலும் நீண்ட ஊர்வலங்கள், உண்ணாவிரதங்கள், பலதரப்பட்ட போராட்டங்கள், மாணவ சமூகத்தின் எழுச்சியால் விடுதலை உணர்வு கொண்ட மக்கள் எழுச்சி என்றாலும் இந்த பேட்சிலிருந்து பலரும் மிகவும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். பெருமைப்பட எமது
மாவீரன் உமை நேசன் ஓ சந்தோஷ் மாஸ்டர். வெளியுலகுக்கு தெரியாத முகம் மறைத்தவர்களும் விடுதலை தீயில் வீழ்ந்து வித்தானவர்களும் மறைந்த துணைவேந்தர் பேராசிரியர் ஆர் விக்னேஸ்வரன் இப்படி பலரும் எம்மோடு ஒரே பெஞ்சில் இருந்து படித்த நாங்கள் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் யாழ் பல்கலைக்கழகத்தின் சிறப்பை போற்றும் பலர் அளவிற்கு பாரிய தலைமை பொறுப்புகளிலும் அரசியலிலும் பத்திரிகைத் துறையிலும் வைத்தியத்துறையிலும் ஆராய்ச்சி நிபுணர்களாகவும் பேராசிரியர்களாகவும் உள்ளார்கள். எங்களுக்கு தெரிந்த காலத்திலேயே தனிப்பட்ட முறையில் எனது வளர்ச்சிக்கு யாழ் பல்கலைக்கழகம் மிகவும் துணையாயிருந்தது. 86ஆம் ஆண்டு அகதிகளாக வந்த எங்களுக்கு வேலையோ படிக்கவோ வாய்ப்போ வசதி ஆலோசனை தரவோ ஊக்குவிக்கிறதுக்கு ஆட்களோ இல்லாத நேரம் ஒரு பெரிய நிறுவனத்தில் சாதாரண வேலையில் சேர முடிந்தது. Our customer automotive industry, Ford, came to audit. That time, the statistical process control just starting in Canada. When they were there, the பொறியியலாளர்களோ மேலாளர்களோ அவர்கள் சொல்வதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னால் அதை சரிவர புரிந்தது. மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் முற்றாக செயல்படுத்தவும் முடிந்தது. சிந்தனை தூண்டியதன் அடிப்படை பல்கலைக்கழகம். வியந்தார்கள், பதவி உயர்வுகள் கிடைத்தன. யாழ் பல்கலைக்கழகத்தின் அடித்தளம்தான் எனது வளர்ச்சிக்கு வித்திட்டது. அன்றிலிருந்து எப்போதும் எதையும் உதவும் நோக்கிலேயே எனது வேலையோ செயல்கள் இருக்கும். அது என்னையும் நான் சார்ந்த தொழில் நிறுவனங்களையும் வெற்றி பாதையில் தான் சேர்த்தது. எப்போதும் இந்த வந்த பாதையை மறந்துடாமல் ஒன்றுபட்டு உழைப்போம், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். நன்றி கஜேன் ஆறுமுகம் அவர்களே. உங்கள் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து உங்கள் கல்வித்தாயான யாழ் பல்கலைக்கழகத்தை என்றும் மறக்காது அதற்கு உரிய இடத்தை கொடுத்து நீங்கள் ஆற்றிய உரை மிகவும் எங்கள் அனைவரையும் தொட்டது. மீண்டும் அவருக்கு உங்கள் அனைவரதும் கரகோஷம்.